இந்த கோயில் செய்யும் அபிஷேக நீர் மறைந்து விடுகிறது. ஒரு சமயம் பாக்கடலை கடைந்த போது தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து மரணமில்லா அமிர்தத்தை பெற்றார்கள். ஆனால் ஒரு பெரிய தவறு நடந்தது. எந்த காரியத்தை தொடங்கும் முன் வழிபட வேண்டிய விநாயகரை தேவர்கள் வழிபட மறந்துவிட்டார்கள். அந்த ஒரு தவறுதான் இறைவனின் திருவிளையாடலாக மாறியது. இதில் கோபமடைந்த விநாயகர் அமிர்தம் நிறைந்த கலசத்தை மறைத்து வைத்தார். தேவர்கள் அமிர்தம் நிறைந்த கலசத்தை தேடி தேடி அலைந்தார்கள். ஆனால் கலசம் கிடைக்கவே இல்லை. அந்த அமிர்த கலசம் வில்வ மரங்கள் நிறைந்த திருக்கடையூர் காட்டில் விநாயகரால் ஒளித்து வைக்கப்பட்டது. காலப்போக்கில் அந்த கலசமே ஒரு தெய்வீக சிவலிங்கமாக மாறியது. அமிர்தமே லிங்கமாக மாறியதால் அங்கு இருக்கும் இறைவன் அமிர்த கடேஸ்வரர் என அழைக்கப்பட்டார். தங்கள் தவறை உணர்ந்த தேவர்கள் மீண்டும் விநாயகரை வேண்டி பின்னர் அந்த லிங்கத்தை வழிபட்டார்கள். இன்றும் அந்த கோவிலில் அபிஷேகம் செய்யப்படும் நீர் வெளியே வழியாது. அதற்கு பதிலாக அது லிங்கத்தின் உள்ளே இழுக்கப்படுகிறது. அதாவது இறைவன் இன்னும் அமிர்தத்தை தன்னுள் வைத்திருக்கிறார் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். இன்னும் இந்த மாதிரி திருக்கோயில்களின் அதிசயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.